வணக்கம் மக்களே, வெல்கம் டு ஆண்டோரோபினா விலாக்ஸ். காலையில் இன்றைக்கி மீன் எடுக்கலான்ட்டு மார்க்கெட்டுக்கு போனால் மார்க்கெட்டில் எல்லாம் ஐஸ் மீன். சரி என்னடா ஏமாந்துட்டோமேன்னு சொல்லி வந்துட்டு இருந்தேன். வரக்குள்ளே பார்த்தா மாமரத்தடியில் ஒருத்தர் ஆற்று மீன் விற்றுட்டு இருந்தார். அவர்கிட்ட பார்த்தீங்கன்னா இது வந்து ஆற்று ஜிலேபி, ரொம்ப நல்லது, குளிர்ச்சின்னு சொன்னார். வாங்கிட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னாக்கா இந்த குழம்புக்கு மாங்காய் வெட்டி வச்சுருக்குறோம். மாங்காய் போட்டு செஞ்சாக்கா மீன் குழம்பு அல்டிமேட்டாக இருக்கும், உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். ஆனால் புளி பார்த்தீங்கன்னாக்கா கொஞ்சமாக தான் எடுத்துருக்கிறேன். எனக்கு மாங்காயிலே புளிப்பு இருக்கும், தக்காளி பழமும் போட்டிருக்கோம். புளிப்பு ஓவராக ஜாஸ்தி ஏற்றி விட்ரும், கொஞ்சம் கம்மியாக தான் எடுத்துருக்கிறேன். இது மேக்னேட் பண்ணது பார்த்தீங்கன்னாக்கா மஞ்சத்தூள், மிளகாய்த்தூள், அப்புறம் ஃபிஷ் ஃப்ரை மசாலா, இவங்களை எல்லாரையும் போட்டு சால்ட்டோட சேர்த்து மிக்ஸ் பண்ணி அப்ளை பண்ணி வச்சுருக்குறோம். இன்னொரு 5 நிமிஷம் கழித்து இவங்க கூட என்ன பண்ணணுன்னாக்கா லெமனும் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் ஆட் பண்ணணும். ஏன்னாக்கா அந்த மசாலா ஃபஸ்ட்டு அதுக்குள்ளே ஏறிட்டோம். சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னாக்கா எடுத்த உடனே லெமன் அந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட் எல்லாத்தையும் சேர்த்து வச்சுருவாங்க, வறுக்கக்குள்ளே அடி பிடிக்கும். அதனால் கொஞ்சம் நேரம் கழித்து நம்ம போட்டோம்னாக்கா அடி பிடிக்காமல் அழகாக வறுத்தெடுத்துக்கலாம். குழம்புக்கு தேவையான வெங்காயம் ஒரு 8 வெங்காயம் விட்டுருக்காங்க சின்னதாக. அப்புறம் பார்த்திங்கனாக்கா ஒரு 3 தக்காளி பழம், பூண்டுங்க, இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு கட்டி பூண்டு, அது இவ்வளோ தான். இவங்கள வச்சு நம்ம இப்போ குழம்ப தாளிச்சிடலாம். மீன் குழம்பு தாளிக்க ஒரு பாத்திரம் வச்சுக்கிட்டாச்சு. எண்ணெய் கொஞ்சம் தூக்கலாகவே விடுவோம். ஏன்னா இப்போ பார்த்தீங்கன்னாக்கா எண்ணெயில் வந்து நாங்கள் கடுகு, இந்த வெந்தயம், மற்றபடி சீரகம் இதெல்லாம் போடுறது கிடையாது. ஏன்னா எங்ககிட்ட வந்து வடகம் இருக்குது. இந்த வடகத்தை போட்டாலே வேறு எந்த கடுகு சீரகம் வேறு எதுவும் ஆட் பண்ண தேவையில்லை. அதனால் இப்போ வந்து வடகம் சேர்த்துக்கிறோம். தேவையான அளவு வடகம் சேர்த்துக்கிட்டாச்சு. வடகம் நல்லா பொரிஞ்சு வந்துட்டாங்க. இப்போ பூண்டு ஆட் பண்ணிக்கலாம். பூண்டு நல்லா பொன்னிறமாக இருக்கும். கருவேப்பிலை கொத்தமல்லிலாம் போடலைங்க, உங்களுக்கே தெரியும். நாளைக்கு தான் எங்கள் ஊரில் சந்தை, நாளைக்கு தான் போயிட்டு காய்கறி எல்லாம் வாங்கிட்டு வரணும். வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம், நறுக்கி வச்ச வெங்காயம். இந்த வடகத்தோட வாசம் இருக்குது பாருங்களேன், அல்டிமேட்டுங்க, செம்மையாக இருக்குங்க. இந்த வடகம் வாசமே வாசம் தான். நானும் என்ன பண்ணுவேன்னா இந்த வடகத்தை அப்படியே பச்சையாக எடுத்து சாப்பிடுவேன். ஒரு மாதிரி கசப்புத்தன்மை இருக்கும், ஆனால் அது ஒரு டேஸ்ட்டு என் நாக்கில் ஒட்டிக்கிச்சு. இவங்க தாங்க சமைச்சிட்டு இருக்காங்க. இதுதான் எங்கள் கிச்சன். மசாலா ஐட்டம்லாம் பார்த்தீங்கன்னாக்கா நாங்கள் பாட்டிலில் தான் ஸ்டோர் பண்ணி வச்சுப்போம். பாட்டிலில் ஸ்டோர் பண்ணி வச்சாக்க பூச்சி பிடிக்காதுன்னு சொல்லுவாங்க. அதனால் நாங்கள் எல்லாத்தையும் பாட்டிலில் தான் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கிறோம். வழக்கமாக வெங்காயம் வதங்கிறதுக்கு உப்பு போட்டு தான் வணக்குவோம். அதே மாதிரி கல் உப்பு போட்டிருக்காங்க. வெங்காயம் நல்லா வணங்கிட்டாங்க. இப்போ வந்து நம்ம தக்காளி பழத்தை ஆட் பண்ணிக்கலாம். இன்றைக்கி மார்க்கெட்டுக்கு போனப்போ நான் ஏன் மீன் வாங்கலைனாக்க பார்த்தீங்கன்னா 45 நாளைக்கு வந்து மீன் பிடிக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஒரு தடை உத்தரவு போட்டிருக்காங்க. அதனால தான் வந்து ஃப்ரெஷ் மீன் கிடைக்க மாட்டேது. சரின்னு சொல்லிட்டு சிக்கன் வாங்கலான்னு பார்த்தாக்கா சிக்கன் வந்து பார்த்தீங்கன்னா சூடு. இந்த கிளைமேட்டுக்கு சிக்கன் சாப்பிட்டா சூட்டை கிளப்பி விட்டுரும். சரின்னு சொல்லிட்டு பார்த்தாக்கா ஏதோ நமக்குன்னு அமைஞ்சிடுச்சு. ஜிலேபி மீன் குளுமை தான், சூட்டை கொஞ்சம் லைட்டாக தூக்கி விடுவாங்க, ஆனால் குளிர்ச்சி ஆகிடும் உடம்பு. இந்த வெங்காயம் தக்காளி ஒரு பக்கம் வதங்கட்டும். மீனவில் நம்ம வந்து மீனை வறுத்து எடுத்துக்கலாம். வறுக்கிறதுக்கு வச்சுருக்கிற மீனை அழகாக வறுத்து எடுத்துக்கலாம். சில பேர் வந்து தோசைக்கல்லில் வறுத்து எடுப்பீங்க. நாங்கள் தோசைக்கல்லை பயன்படுத்தலை, இந்த பேன் தான் பயன்படுத்துகிறேன். இதில் வந்து நம்ம வந்து அழகாக வறுத்து எடுத்துக்கலாம். இன்னும் சில பேர் வானலில் நிறைய எண்ணெய் விட்டு முருவலாக பொரிச்சு எடுப்பீங்க. அது அவங்கவுங்க விருப்பத்துக்கு ஏற்றவாறு. நாங்கள் வந்து எப்பயுமே இதில் தான் பொரிச்சு எடுப்போம். எண்ணெயை விட்டுக்கலாம். மீனை வச்சுக்கலாம். எண்ணெய் காஞ்சிட்டாங்க. இவங்க நல்லா பொரிஞ்சு வரட்டும். இந்த எண்ணெய் பபுள்ஸ் பாருங்கள் எவ்வளோ அழகாக வருதுன்னு. மீன் வறுத்தாலே அது ஒரு தனி வாசம் தாங்க. வெங்காயம் தக்காளி நல்லா வதக்கிட்டாங்க. இப்போ வந்து மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். 2 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 4 ஸ்பூன் வந்து மிளகாய்த்தூள், வீட்டு மிளகாய்த்தூள், இது வீட்டில் அரைச்சது, காரம் கம்மியாக தான் இருக்கும். 4 ஸ்பூன் மல்லித்தூள் ஒரு 3 ஸ்பூன் போட்டிருக்காங்க. இன்னொன்று போட்டுக்குமா, 4 போட்டுக்குவோம். மீன் குழம்பு மசாலா தேவையான அளவு, அது ஏற்கனவே நாங்கள் யூஸ் பண்ணிட்டோம். பாதி இருந்தது, பாதி போட்டுட்டாங்க. இந்த மசாலாவில் பார்த்தீங்கன்னாக்கா கொஞ்சமாக தண்ணி விட்டுருக்கோம். கொஞ்சமாக தண்ணி விட்டாக்க நல்லா இலகி இந்த மசாலா ஸ்மெல் சீக்கிரம் போயிடும். மீன் ஒரு சைடு லைட்டாக வந்திருக்காங்க, திருப்பி போட்டுக்கலாம். உங்களுக்கே தெரியும், இந்த கடல் மீன் பார்த்தீங்கன்னாக்கா ஐஸ் மீன் வந்து அந்த தோல் வந்து ஒட்டிக்கும் வறுக்கக்குள்ளே. இப்போ நான் சொன்னேன் இல்லைங்களா, மேக்னேட் பண்ணக்குள்ளே நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா ஃபஸ்ட்டு இந்த மிளகாத்தூள் மஞ்சத்தூள் எல்லாத்தையும் போட்டு உப்பெல்லாம் போட்டு கொஞ்சம் நேரம் அப்படியே வச்சுருங்க.
அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா லெமனும் கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு 10 to 15 மினிட்ஸ் அப்படியே வச்சுருங்க. வச்சிட்டிங்கனாக்கா உங்களுக்கு இந்த மாதிரி ஒட்டி வராது. அதுவும் பார்த்தீங்கன்னாக்கா ஐஸ் மீன் கண்டிப்பாக தோல் உரியும். இது ஃப்ரெஷ் மீன், ஆற்று மீன். ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற மீன் என்றைக்குமே வறுக்கக்குள்ளே தோல் உரியாதுங்க. மசாலாவுடைய பச்சை ஸ்மெல் போயிட்டாங்க. இந்த பதத்தில் நம்ம என்ன பண்ண போகிறோம்னாக்கா கரைச்சி வச்சுருக்கிற புளி தண்ணியை ஆட் பண்ணிக்கலாம். புளி தண்ணி விட்டாச்சு. இப்போ வந்து மீன் குழம்புக்கு தேவையான அளவு தண்ணி விட்டுக்கலாம். குழம்புக்கு தேவையான அளவு கல் உப்பு போட்டுக்கலாம். நாங்கள் வந்து குழம்பு பார்த்திங்கனாக்கா கொஞ்சம் தண்ணியாக தான் வைக்கிறோம். கெட்டியாக உங்களுக்கு தேவைன்னாக்க தண்ணி அளவு வந்து குறைச்சிக்குங்க. குழம்புக்கு தேவையான அளவு தண்ணி விட்ட பிறகு மறக்காமல் உப்பு, காரம், புளிப்பு எல்லாம் சரியான விதத்தில் இருக்குதான்னு செக் பண்ணிக்கோங்க. நான் செக் பண்ணிட்டேன், எல்லாம் சூப்பராக இருக்கிறாங்க. உங்களுக்கு தேவைப்பட்டால் கட்டியாக வைக்கணும்னா கட்டியாக வச்சுக்கோங்க. மீன் பார்த்திங்கன்னா 2 சைடும் அழகாக வெந்து வந்துட்டாங்க. எவ்வளோ சூப்பராக வந்துட்டாங்க பாருங்கள். மீனை வந்து லைட்டாக செங்குத்தாக நிறுத்தினாக்க இந்த நுனி பகுதி இருக்கு இல்லைங்களா, அதுவும் லைட்டாக முறுமுறுன்னு வந்துருவாங்க. குழம்பு வந்து நல்லா கொதித்து வரட்டும். கொதித்து வந்த உடனே மீனையும் மாங்காயையும் போட்டு ஒரு 10 நிமிஷத்தில் இறக்கிடலாம். மீன் நல்லா வெந்துட்டாங்க. இப்போ நம்ம எடுத்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். எவ்வளோ சூப்பராக வந்துட்டாங்க பாருங்கள். வறுத்த மீன் தாங்க. நாங்கள் எப்படி அதை இதுக்கு முன்னாடி குழம்பு எப்படி போனாக்கா மீனை வறுத்து அதுக்கப்புறம் குழம்புல போட்டு எடுப்போம். அது வந்து தனி ஸ்டைல். அது வேறு மாதிரி இருக்கும் டேஸ்ட்டு. மீனை வறுத்து குழம்பு கொதித்து வந்த உடனே போட்டு பட்டுன்னு இறக்கிடணும். அப்படியும் செய்யலாம் மீன் குழம்பு. நம்ம மீன் குழம்பு நல்லாவே கொதித்து வர்றாங்க. இவங்க நல்லா கொஞ்சம் நேரம் கொதித்த உடனே சிம்மில் வச்சிடணும். சிம்மில் வச்சு ஒரு 5 நிமிஷம் அப்படியே சிம்மில் விட்டுட்டிங்கனாக்கா டேஸ்ட் இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். 2வது வீடு மீன் வந்துட்டு இருக்காங்க. குழம்பு பாருங்கள், நம்ம குழம்பு அழகாக கொதிச்சுட்டாங்க. சைடில் வந்து ஏடை கட்டியிருக்காங்க. இதாங்க சரியான நேரம். மீனை உள்ளே போட்டுடலாம். ஃபஸ்ட்டு மாங்காய் போட்டுக்கலாம். மீனை போட்டுடலாம். மீனை போடக்குள்ளே பார்த்தீங்கன்னாக்கா ஒரே இடத்துல போடாதீங்க. நல்லா அப்புறமா அப்படியே சுற்றி போட்டால் தான் மீன் அழகாக போய்ட்டு அவங்க இடத்துல அவங்க செட்டில் ஆகிடுவாங்க. இல்லைனாக்கா ஒன்றோட ஒன்று இடித்து மோதிக்கிட்டு உடஞ்சிடுவாங்க. மீனை வந்து உள்ளே போட்டுட்டு ஹையில் வைக்கக்கூடாது ஃப்ளேமை. அது பாட்டுனே சிம்மில் இருக்கட்டும். சிம்மிலே பட்டுன்னு வெந்துடுவாங்க. எனக்கு குழம்பு ஆல்ரெடி கொதிச்சிருக்காங்க. அந்த மீனை உள்ளே விட்டுட்டு லைட்டாக ஃபஸ்ட்டு டைம் மட்டும் லைட்டாக ஒரு கிண்டு, அப்படி ஒரு கிண்டு, இந்த பக்கம் ஒரு கிண்டு, இப்படி சைடில் வந்து லைட்டாக அப்படி கிண்டி விட்டாலே போதும். உங்களுக்கு வந்து மீன் வந்து உடையாமல் அழகாக செட்டில் ஆகிடுவாங்க. கரெக்டாக ஒரு 10 நிமிஷம் வந்து சிம்மில் இருந்தால் போதும். மீன் மாங்காய் சீக்கிரமாக வெந்துருவாங்க. எனக்கு மீன் வந்து குழம்பு நல்லா கொதிச்சிருக்கு. அந்த சூடுலே மீன் பட்டுன்னு வெந்துடும். இவ்வளோ தாங்க, ரொம்ப சிம்பிளாக நாங்கள் வந்து மீன் குழம்பு வச்சுட்டோம். சில பேர் வந்து பார்த்திங்கனாக்கா மீன் குழம்புல தேங்காயெலாம் அரைச்சி ஊற்றி, வெங்காயம் தக்காளி எல்லாத்தையும் அரைச்சி ஊற்றி ஒரு மாதிரி கிரேவி மாதிரி செய்வாங்க. அது ஒரு ஸ்டைலு. நாங்கள் வந்து சிம்பிளாக புளி, வெங்காயம், தக்காளி, அப்புறம் எக்ஸ்ட்ரா என்ன ஆட் பண்ணியிருக்கிறோம்னாக்கா மாங்காய் ஆட் பண்ணியிருக்கோம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மீன் குழம்பு ரெடியான உடனே சாப்பாட்டில் வச்சு சாப்பிட வேண்டியது தான். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சாப்பாடு ரெடி ஆகிடுச்சு. இது மனைவிக்கு, சின்னவருக்கு, பெரியவருக்கு, எங்கள் குட்டிமாக்கு, இது எனக்கு. மீனெல்லாம் அழகாக வறுத்து வச்சாச்சு. குழம்பு பாருங்கள் எவ்வளோ கலர்ஃபுல்லாக சூப்பராக வந்திருக்காங்கன்னு. ரொம்ப அருமையாக இருக்காங்க குழம்பு. இந்த குழம்பு தான் எடுத்து போட்டு சாப்பிட போகிறோம். பாருங்கள், மாங்காயோடு வச்ச மீன் குழம்பு தண்ணியாக இருக்குன்னு பார்த்துருங்களா. நான் அப்போவே சொல்லிட்டேன், நாங்கள் தண்ணியாக தான் வச்சு சாப்பிடுவோம். அது ரொம்ப நல்லது. நீங்களும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள்.
வாங்க சாப்பிட்லாம், சேர்ந்து சாப்பிட்லாம். சாப்பிட்ணுன்னு ஆசை தான் உங்கள் கூடலாம் சேர்ந்து. சந்தோஷமாக இருக்குது. இன்றைக்கி சண்டே ஸ்பெஷல் எங்கள் வீட்டில் மீன். உங்கள் வீட்டில் என்னன்றதை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.